ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மார்னிங் ரொட்டி எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? நான் வந்து நைட்டே என்ன சமையல் பிளான் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இப்போ சாம்பார் வைக்கலான்னு பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். வச்சுட்டு சைடில் வந்து தண்ணி லைட்டாக ஓடிடுச்சா பைப்பை அமர்த்திட்டு ஃபஸ்ட்டு நான் கதவை திறந்து வச்சுருவேன். பசங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான், ஏன்னா அது 7 தானே காலேஜ் போவோம். அதனால் ஒரு 6 மணிக்கு போல தான் எழுந்திரிக்கும். நான் முன் கூட எழுந்திரிச்சு நான் வேலை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு கதவுலாம் திறந்து வச்சுட்டு வந்து மற்ற வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்காண்டி பருப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. ஏன் கேட்டிங்கன்னா பருப்பு வந்து அந்த டப்பா நிறையா இருந்துச்சா, எனக்கு அந்த கிளாஸை வச்சு அள்ள முடியல. அதான் கைட்டு அள்ளியில் போட்டுட்ருக்கேன். அப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் 5:30லேருந்து அலாரம் அடித்த மணிக்கும் இருக்குங்க. அந்த அலர்ட்டை பார்த்து டயத்தை பார்த்து அமர்த்தி தூங்கிட்டு இருப்போம். எங்களுக்கு வழக்கம் இருக்குது. அது மாதிரி சைடில் அலாரம் அடிச்சுட்டே இருக்குது. என் பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. நான் ஒரு 2-3 தடவை அலாரம் அடிக்கும். அதை கட்டணை விட்டு அதை தூங்கி வச்சு 5 நிமிஷம் ஆகட்டும் 5 நிமிஷம் ஆகட்டும். இதே மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்புறமேட்டு கரெக்டாக லாஸ்ட் டயத்தில் ஐயோ சமையல் பண்ணுவேன்னுட்டு வந்து வேறு சமையல் பண்ணுவேன். இதான் நான் இந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு இருக்கும். சரி வாங்க இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சைடில் பருப்பை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ அரிசி ஊற வைக்க போகிறேன். என் பொண்ணை ஊசிப்பிக்கிட்டே இருக்கேன். எந்திரிமாங்கிறேன். ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் சொல்லிக்கிட்டே தூங்கிட்டே இருந்துச்சு. சரி உனக்கு எப்போ எந்திரிக்கணுமோ அப்போ எந்திரிச்சு ரெடியாகு, நானாக கடைக்கு போகிறேன், நீ தானே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா எப்பவுமே அது கரெக்டாக நம்ம உஸ்ப தேவையே இல்லை. அதால் எந்திரிச்சு ரெடியாகி கிளம்பிடும். நமக்கு தேவை நம்ம வேலை வந்து பார்த்திங்கன்னா சமையல் பண்ணுற வேலை மட்டும்தான். பார்த்தீங்கன்னா சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ சாம்பாருக்கு வந்து பருப்பு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாம்பாருக்கு கறியெல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து குக்கர்லேயே எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு சாம்பார் வச்சிட போகிறோம். விசில் வச்சோம்னாக்கும் சாம்பார் ரெடி ஆயிடும். சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி பருப்பில் ஒன்றா போட்டு விசில் வச்சிட போகிறோம். பசங்க தூங்குறாங்க. ஏன்னா 7:30க்கெலாம் நான் ஆல்ரெடி நான் மார்னிங் ரொட்டீன் போட்டிருக்கேன். 7:30க்கெலாம் பஸ் வந்துடும். 7:20க்கெலாம் நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிடணும். அப்போ தான் நம்ம அங்கே போய் நிற்கிறதுக்கு கரெக்டாக பஸ் வர கரெக்டாக இருக்கும். கரெக்டாக 7:30க்கு நம்ம போக முடியாதுங்க. இப்போ டக்குன்னு சமைச்சிடலாம். பார்க்குறதுக்கு காலையில் வந்து வீடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எனக்கு டைம் இல்லையா, வேகமாக அவசரமாக சமையல் பண்ணணும். அதுவும் இல்லாமல் வசின்னு பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்கூல் போவான். 8:30க்கு தான் போவான். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மிஸ்பாவுக்கு அப்படி கிடையாது. அதுக்கு 7:30க்கு நான் கிளம்பணும். 7:30க்குள்ளே. அதனால் அவசரமாக காலை வேலை பார்க்கணும். தூங்குறாங்க, நான் எந்திக்கலை. சரி அதுக்குள்ளே நம்ம சாம்பார் அடுப்பு வச்சுட்டு சாப்பாடு அடுப்பு வச்சுமா வந்துக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு இப்போ எந்திரிச்சு டீ கூட கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்பவுமே காலையில் கீரை வரும். இப்போ கீரையே காணும். டெய்லி கீரை வரும். இப்போ கீரை காலையிலே காணும். தக்காளி அதிகம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சாம்பாருக்கு. வந்து இதே தக்காளி எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்களா, நல்லா பழமாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிரும். ஃப்ரிட்ஜில் எடுத்து உடனே சமைக்கிறத விட நம்ம எடுத்து வச்சு சமைச்சோமாக்கும் நல்லாயிருக்கும் தக்காளிலாம். நான் பொதுவாகவே வந்து நல்ல பிரியாணிலாம் செய்யும்போது நான் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சு தான் நான் சமையல் பண்ணுவேன். தக்காளிலாம் முதல்ல நைட்டை எடுத்து வச்சுருவேன். அது காலையில் சமையல் பண்ணுவேன். காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு நம்ம உரிச்சு போட்டுக்கலாம். பூண்டு தான் மறந்துட்டேங்க, நைட்டே எடுத்து உரிச்சு வச்சுருந்துருப்பேன், ஞாபகம் இல்லை. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரிச்சு பூண்டு வந்து கலரி சேர்த்தலாம். கத்திரிக்காய் வந்து நான் போட மாட்டேன். சரி இருந்தால் வேஸ்ட் ஆகிடும். மீன் காணும். பெருசாக போட்டுக்குவோம். ஏன்னா அது கலந்து தான் போகும். கத்திரிக்காய் வந்து இதில் பெருசாக போட்டுக்குவோம். 2 கத்திரிக்காய் இருந்துச்சு. இதை வச்சு என்ன பண்ணுறது? கத்திரிக்காய் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண முடியாது ரொம்ப நாளைக்கு. இந்த இது நல்லா இல்லை பாருங்கள்.
அவ்வளோதான். இது கூட மஞ்சள்தூள், கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள், கறி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நம்ம விசில் வச்சிடப்போம். ரெடி பண்ணி வச்சாச்சு. சாப்பாடு வைங்க, கொதிக்கட்டும். இப்போ இங்கே நைட்டு வந்து பால் வந்து சுடு வச்சுருக்கேன். உடனே டீ போட சொல்லணும். ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். சாம்பார் ரொம்ப ஈஸிங்க வேலை பார்க்குறது. இந்த கட்டை ரொம்ப கம்மி தாங்க, 100 ரூபாய்க்கு என்னமோ தான் வாங்கினேன். என் பொண்ணு என்ன செஞ்சு தெரியுமா, இதை சிங்குக்குள்ளே போட்டுருச்சு. சிங்குக்குள்ளே போட்டால் தாங்குமா, தண்ணியில் இறந்து ஊறிடுச்சு. அது அதனால் லைட்டாக டேமேஜ் ஆயிடுச்சு. எடுத்து வச்சுட்டு நைட்டே எல்லாம் க்ளீன் வச்சுட்டுமாக்கும். காலை எழுந்திரிச்சோன்னா கிச்சனை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நைட்டே பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுட்டேன். சாப்பிட்டோமா, சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளவி எடுத்து வச்சாச்சு. பாத்திரம் தான் எப்படி வைக்கிறது தெரியல. ஸ்டாண்டு ஆர்டர் போட்டேன், ஸ்டாண்டு கேன்சல் ஆயிடுச்சு. திருப்பி ஆர்டர் போடணும். அதான் கிச்சனுக்கு வந்து வைப்பர் வாங்கணும். ஆனால் போய் கேட்டேன். அவங்க நான் என்ன சொல்கிறது, அவங்க காட்டினது வைப்பர் வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிடலாம், அதெல்லாம் ஓவராக சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி வந்துட்டேன். அடுப்பு இல்லை, ஏன் அடுப்பு இல்லை தான் 10 வயசு தானே. இப்போ வந்து டீ போட போகிறேங்க. 2 அடுப்பும் வந்து அடைச்சிருச்சு. அதை வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் நான் வந்து எப்படி அடைப்பு எடுக்கிறது. இப்போ ஸ்டவ் பின்னு வேணும். ஸ்டவ் பின்னு வாங்கிட்டு வராங்கிறேன், வாங்கிட்டு வர மாட்டேது வாண்டு. இப்போ என்ன பண்ணுறது, இந்த அடுப்பை தான் பற்ற வைக்கணும். 4 அடுப்பு இருக்கிறதாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு ஒவ்வொரு பொருளை வச்சு சமைச்சிட்டோம், டக்குன்னு தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது ஒன்று இப்போ 2 இப்போ 2 இருக்குது. 2 இருந்தாலுமே எனக்கு இப்போ டீ போடுறதுக்கு இடம் இல்லை. இப்போ இந்த அடுப்பு எரியும், அமர்ந்து எரியும். அந்த அடுப்பு அங்கே அடைச்சிட்டோன்னா சுத்தமாக அந்த பர்னர் எரியவே இல்லை. அந்த பர்னர் வந்து இந்த பர்னர் வந்து ஓரளவு அடைச்சி எரியும். அதை அடுப்பு எடுக்கிறது பக்கத்தில் தான் இருக்குது, பின்னு தான் வேணும். இன்றைக்கி வாங்கிட்டு வர சொல்லுவோம் கண்டிப்பாக. எனக்கு எந்திரிச்சோன்னா டீ குடிக்கணும். டீ குடிக்கட்டால் செட் ஆகாது, எனக்கு பிடிக்காது. சாப்பாடு கொதிச்சிருச்சு. இப்போ இது வந்து பெரிய பர்னரு, 2 நிமிஷத்துல வந்து விசில் வந்துடும். இந்த பருப்பு வேணும் இல்லையா, அதை சிம்மில் வச்சுட்ருக்கேன். தக்காளி ஒன்று மிஞ்சிருச்சு, அதுக்கு ஃப்ரிட்ஜில் போட்டுறோம். தக்காளி வீட்டில் காலியாக போகுது. வாங்கணும். இன்றைக்கி வந்து தோசைக்கு ஆப்பத்துக்கு எல்லாம் போடணும். அரிசி இருக்கு ஃபுல்லாக, அன்றைக்கி எடுத்து வேலையை பார்க்கணும். எப்படி இருந்து பார்த்தீங்களா, எடுத்து எரியும் போதே அமர்ந்துடுது. அது அளப்பு எடுக்கணும், அமர்ந்துது செட் ஆகாது. விசில் வந்தோடனே நம்ம வந்து டீ போட்டுடலாம். நான் இப்போ முதல் வேலை வந்து ஸ்டவ் பின்னு வாங்கி வந்து 2 அடுப்பையும் வந்து நான் அடப்பு எடுக்கிற வேலை தான். புளி வந்து நைட்டு ஓரளவு கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் வச்சுட்டேன். என் பொண்ணை அனுப்பிட்டு வந்து கொஞ்சம் நேரம் புளி முத்து எடுத்துட்டு அதுக்கடுத்து வேலையை ஆரம்பிட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம கருவாடை எடுத்துடலாம். கருவாடு தாங்க சாம்பாருக்கு நல்லா இருக்கும். அவ்வளோ கருவாடு காலி ஆயிடுச்சு. கருவாடை ஊற வச்சிடலாம்.
குக்கர் வந்து விட்டு வந்துருக்கு. கையில் கருவாடு ஊற வச்சு இந்த கருவாட்டுக்காண்டி நான் வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். பசங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க. முட்டை வாங்கணும், பசங்க தூங்கிக்கிட்டு இருக்கான். பசங்க முடிச்சுட்டு முட்டை வாங்கி சொல்லிட்டு வந்துடுவான். ஏன்னா இதுக்கு மேலே செய்ய முடியாதுக்கா, அவங்க அத்தால வந்து டைம் பத்தாது. பட்டர் பீன்ஸ் சொல்ல கிரேவி செய்யலாம் பார்த்தேன், அது செட் ஆகாது. இனிமேல் செஞ்ச மட்டும் டைம் பத்தாது. இப்போ டக்குண்டு இதே கருவாடுக்கு என்ன முடியுமான்னு தெரியல. கருவாடு அலசணும், வேலை இருக்குது. சரி பார்ப்போம். டக்குனு வேலையை பார்த்து முடிச்சுட்டு டீ போட்டுலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ டீ போட்டாச்சு. இப்போ அடுப்பில் வந்து கருவாடு எடுத்து வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். அங்கே சாப்பாடு வந்துக்கிட்டு இருக்கு, டைம் ஆகுது. அடுப்பில் கருவாடை போட்டிருக்கேன். எனக்கு காலையிலேருந்து டீ குடிக்கணுங்க. டீ குடிக்காமல் எந்த வேலையும் ஓடாது. சரி டீ குடிச்சிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடு பொரிச்சு வச்சுருக்கேன், வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கேன். அங்கே சாம்பாருக்கு வந்து தாள் சுட்டாச்சு. சாம்பார் பொடி போட்டு பருப்பு ஊற்றிட்டோமாக்கும் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். எனக்கு சாம்பார் பவுட்ரு போட்டு பழக்கம் ஆயிடுச்சா, எனக்கு கொஞ்ச நாள் ஆயிலில் வந்து கொஞ்சம் சாம்பார் பவுட்ரு மஞ்சள் தூள் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். லைட்டாக மஞ்சள் தூள் ஆயிலில் போட்டால் நல்லாயிருக்கும். சாம்பார் பவுட்ரு பருப்பை ஊற்றிட வேண்டியதான். அப்படி கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம கத்திரிக்காய் போட்டோம்னா கத்திரிக்காய் மசிஞ்சிருச்சு, தண்ணி ஊற்றும். அவ்வளோதான் நமக்கு சாம்பார். கொதிக்கட்டும். இது கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு. சாப்பாடு வதச்சாச்சு. இதை இங்கே கழுவிட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சிடலாம். முட்டை வாங்கிட்டு வர எந்திக்கிட்டான்னு சொன்னால் வசியமும் எந்திக்க மாட்டேறேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என் பொண்ணு கருவாடு சாப்பிடாது. வசியும் பாய்ச்சாலும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க கருவாடை வந்து. இது நல்லா பருப்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்கா, நல்லா கொதிக்கட்டும். இதே வதங்கிடுச்சு வெங்காயம். சாப்பாடு வடிச்சாச்சு, கருவாடு பொரிச்சாச்சு. இங்கே சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலில் தான் தூங்கிட்டு. ஏசி வந்து வேலை செய்யலை. ஏசி வேலை செய்யலைன்னு சொல்லலை, அதே மாதிரி கேஸ் லீக் ஆகிறனால உள்ளே ரூமில் தூங்க முடியல. அதை அடைச்சிட்டு ரொம்ப வெக்கையாக இருக்க மாதிரி இருக்குது. கேஸ் லீக் ஆகுது, அதனால் இன்றைக்கி வர சொல்லியிருக்கேன். வந்தால் இன்றைக்கி உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன், ஓகேங்களா? இப்போ போய் என் பொண்ணை அனுப்பிட்டு வந்துடலாம். இதாங்க என்னோடய டெய்லி ரொட்டீன். காலையில் இதுதான். காலை எழுந்துச்சி அவசரமாக சமைச்சு சமையல் பண்ணேன், பொண்ணை பஸ் ஏற்றி விட, திரும்ப வர, மற்ற வேலையை கண்டினியூ பண்ணேன். இப்படி தாங்க என் ரொட்டீன் போய்கிட்டு இருக்கு. மேடம் இன்னைக்கு வந்துட்டாங்களா? கர்நாடகா தூங்கிடுறது. சரி பஸ் வருதான்னு பார்க்கலாமா? டெய்லி தாங்க வேலை. பஸ் வருதா பஸ் எட்டி பார்த்துட்ருப்பேன். அதுக்கடுத்து அவங்க இங்கே போவோம். அது அவங்க மையனை காணாமா? கண்ணு கெட்டுற தூரம் வர பஸ்ஸை காணோம். இல்லை காணமே. எல்லாம் பஸ்ஸுக்கு வெயிட்டிங். வரலையே. அந்த வருதுல வருது அந்த வருது பஸ்ஸு. தூரத்தை பாருங்க தெரியுது, பக்கத்தில் தான் பார்க்கணும் தெரிய மாட்டேது. எனக்கு தூரம் தெரியவே இல்லை, எனக்கு பக்கத்தில் தான் தெரியும். நான் வந்தோடனே போங்க. அந்த பஸ் வருது.
வீட்டில் இவங்களை பார்க்குறேன். சரி அனுப்பிவிட்டாச்சு, கிளம்பலாம். ஆனால் யூனிஃபார்ம் போட்டு எப்படி தூங்கு பாருங்கள். இப்போ வெளியே கீரை வைக்கிறதுங்க, கீரை ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தாத்தா கீரை வைப்பேன், நல்லாயிருக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கி கீரை நல்லாயிருக்கும். அந்த தாத்தா டவுனில் வாங்கிட்டோம். நாலு நாள் ஆளை காணமே கீரைக்கார. கீழே போட்டுற, செப்பல் போடாமல் ஓடிவிட்டியா? கொண்ட கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது என்ன நம்ம அவங்க பிஞ்சில் விவசாயம் பண்ணி கொண்டு வராங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வரும்போது கண்டிப்பாக நான் கீரை வாங்கிடுவேன். அந்த வீட்டில் இருக்கும்போது அவ்வளோ அந்த கீரை வராது, ஏன்னா இங்கேயே விற்றுருது இல்லையா. இப்போ வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு, வரவே இல்லை. நீட்டாக வந்திருக்கு. சரி வாங்கியாச்சு. இன்றைக்கி ஆல்ரெடி சமையல்லாம் பண்ணிட்டேன். வாங்கி வச்சமாக மதியம் போல் செஞ்சுக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாம் வசிமுக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. பொண்ணு அனுப்பிட்டு வந்துட்டேன். இந்த கீரையை மட்டும் நான் ஆஞ்சி வைக்கணும். ஆஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இன்னொரு காஃபி போட்டு குடிச்சிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் புளி முத்து எடுத்துகிட்டு இருக்கேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தாலே அதை சீக்கிரம் முடிச்சு தூக்கி போடணும். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக விட எரிச்சலாக இருக்கும். எந்த வேலையுமே பெண்டிங் போட்டாலே எனக்கு பிடிக்காது. அப்போக்கேற்ப முடிச்சா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இதை உடனே என்னால் எடுக்க முடியலை. வசிம் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டேன். வேறு ஆயணும். அப்படியே சேர்த்தோட சும்மா லைட்டாக சவுண்ட் வச்சு பார்த்துப்போ. ஓகேவா? பாய்மா. சாத்திட்டு போயிரு. கிளம்பிட்டாரு. நம்ம வேலையை கண்டினியூ பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ இதை ஆஞ்சு ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிடணும். கிளம்பிட்டியா? அந்த புளி கொஞ்சம் இந்த பாதி எடுத்துட்டேன். இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதை ஆயும்போது இதை மட்டும் எடுத்து வச்சுட்டு உரமாக தூக்கி வச்சுட்டு கீரை ஆஞ்சிட்டு இப்படி தாங்க காலைல வேலையெல்லாம் போகுது. பாச்சா தூங்குறேன். அவனுக்கு டீ போட்டு கொடுக்கணும். நானும் ஒரு காஃபி போட்டு குடிக்கணும். இன்னும் குடிக்கலை. ஃபஸ்ட்டு போர் அடிக்கிறதுனால சும்மா ஏதாவது சாங்கை போட்டுவிட்டு அது வாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வாட்டு வேலையை பார்த்துட்ருப்போங்க. ஏமா அப்படி என் வீட்டில் டிவி இல்லை, எதுவுமே இல்லை, போர் அடிக்குது இல்லையா. அதனால தான் ஸ்பீக்கரை போட்டு விட்டுறது. சாங்கை போட்டு விட்டு கேட்டுக்கிட்டே நான் வேலையை பார்த்துடுவேன்.